இன்றைக்கி நான் சிம்லி செய்ய போகிறேன். 2 கப்பு கேழ்வரகு மாவு, 1 கப்பு வேர்க்கடலை, 1 கப்பு வெல்லம். இது இப்போ நான் பச்சையாக வச்சுக்கிறேன். இது வறுத்து எடுத்துக்கணும். இப்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கணும். கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா தண்ணி கொஞ்சம் விட்டு மாவு பிசைஞ்சு புட்டு மாவு வைக்கிற மாதிரி வைக்கணும். புட்டு மாவு இது போல் பிசைஞ்சு ஆவியில் வச்சிடணும். இட்லி பாத்திரத்தில் இந்த மாதிரி வெள்ளை துணி போட்டுட்டு நல்லா கொட்டிடணும். போல் 3/4 திட்டத்துக்கு வறுப்பட்டதை எடுத்துடணும். இப்போ சிம்லிக்கு கடலைக்கொட்டை இந்த மாதிரி வறுத்து மிக்சியில் போட்டு கொஞ்சம் நிறைய நைஸாக இருக்கக்கூடாது, கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். கேழ்வரகு மாவை இந்த மாதிரி புட்டு பிசைஞ்சு வச்சு இப்படி வேக வச்சு எடுத்துருக்கணும். ஆவியில் கட்டி புட்டு மாதிரி செய்து எடுத்துக்கின்னு இப்போ மிக்சியில் போட்டு வெல்லம், கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கிற வேர்க்கடலை, மிக்சியில் போட்டு இந்த மாதிரி எல்லாம் முன்னாடியெல்லாம் உரலில் போட்டு இடித்து எடுப்பாங்க. இப்போ மிக்சியில் போட்டு இந்த மாதிரி அரைச்சி உருண்டை பிடிச்சி வச்சிட்டோம்னா சிம்லி ரெடி ஆகிடுச்சு. என்னோட ஸ்டைலில் சிம்லி ரெடி. வாங்க சாப்பிட்லாம்.